1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாச வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துன்பமே இல்லாத, போராட்டமே இல்லாத வாழ்க்கை அல்ல. இயேசு சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, அநேக உபத்திரவங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், குடும்பத்திலே, தொழிலிலே, வேலையிலே, ஊழியங்களிலே அநேக போராட்டங்களை சந்திக்கிறோம். ஆம், இந்த விசுவாச போராட்டம், இந்த விசுவாசத்துக்கு உண்டாகிறதான இந்த சோதனைகள் வேதவசனம் சொல்லுகிறது போல அழிந்து போகிற பொன். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு பொண்ணுக்கு, தங்கத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் அதுவே அதனுடைய தரத்திற்கும் அதனுடைய மதிப்பிற்கும் அநேக சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆம், நம்முடைய விசுவாசம் விலை மதிப்பற்றது. பொன்னை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் இது விலை மதிப்பற்ற ஒன்று. அப்படியானால் ஒரு தங்கம் எப்படி அது நெருப்பினாலே அதனுடைய சுத்தத்தன்மை சோதிக்கப்படுமோ, அதே போல இன்றைக்கு அநேக சோதனைகள் நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக மேம்படுகிறது. ஆம், இந்த விசுவாசத்திற்கு யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே தங்கத்தின் தூய்மை தன்மை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய விலை அதிகப்படுத்தப்படும். அதே போலத்தான் இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் இப்படி சோதிக்கப்படும் பொழுது அது விலையேற பெற்றாய் ஒன்று மாறி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆம், கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். சோதனை என்பது நம்மை அழிப்பதற்கல்ல, நமக்கு வெகுமதிகளை கொடுப்பதற்கு. அதிலே நம்முடைய விசுவாசம் தேவன் பேரிலே காணப்படும் பொழுது, அவருடைய வார்த்தையின் பேரிலே காணப்படும் பொழுது அது நித்தியமான, அது மகிமையும் கனத்தையும் கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.